அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய அவனது அளப்பெரும் கிருபை, மிக சிறப்பான அவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவனுக்கான இல்லமாகிய கஅபத்துல்லாவை நோக்கி உலகெங்கிலும் இருந்து அவனது விருந்தாளிகளாக ஹஜ்ஜி செய்வதற்காக நாடி ஹாஜிமார்கள் எல்லாம் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். சில ஹாஜிமார்கள் காபாவை வந்து அடைந்து விட்டார்கள். அதே நேரத்தில் கடந்த தினத்தில், குறிப்பாக நேற்றைய தினம், மிகவும் பரபரப்பான ஒரு சூழலில் தமிழக மக்கள் எல்லாம் தங்களுக்கான நல்லதொரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மாணவன் தனக்கான வகுப்பின் எக்ஸாமை முடித்து விட்டானேயானால் கடந்த எக்ஸாமை பற்றி, பரீட்சையை பற்றி அவன் யோசிக்க கூடாது. அடுத்து நடக்க வேண்டிய விஷயத்தை பற்றி நல்லதாக அமைய வேண்டும் என்று அதற்கான எண்ணத்தோடு முயற்சிகளோடு அவன் ஈடுபட வேண்டும். இது யதார்த்தமான வாழ்க்கை. அதே போன்றுதான் கடந்த தினத்திலே ஏற்பட்ட அந்த நிகழ்வுகளை பற்றி பேசாமல் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிட வேண்டும். நாம் செய்யக்கூடிய அந்த கடமைகளை முழுமையாக நிறைவேற்றிவிட்டோம். இனிமேல் அந்த முயற்சிக்கான தீர்வை அல்லாஹ் தஆலா நல்ல தீர்வாக தர வேண்டும் என்ற ஒரு துஆவை நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சிறந்த நல்லாட்சியை இஸ்லாமியர்களுக்கான ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவானாக. நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய ஒரு துஆ, லா துஸல்லித் அலைனா மல்லா யகாஃபுக வலா யர்ஹம்னா. எங்களின் மீது இரக்கம் காட்டாத, உன்னை பயப்படாத அந்த மக்களை எங்களின் மீது நீ சாட்டி விடாது. எங்களுக்கு சாலிகான நல்ல ஒரு ஆட்சியாளரை தா என்ற ஒரு கருத்துள்ள இந்த துஆவை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். அந்த துஆவின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சிறந்த ஒரு தமிழமாக அல்லாஹ் தஆலா சிறந்த தலைவர்களை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக என்ற துஆவை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும். முடிவு வருகின்ற வரை, முடிவு வருவது நாம் எதிர்பார்த்தது வர வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் வரக்கூடாது. தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு அல்லாஹ் எடுத்திருக்கிறார். நாம் நினைத்தவர்கள் தான் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நாம் உறுதியாக இருந்தால், நாம் நினைத்தது நடக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய எண்ணத்தின் பிரகாரம் நமக்கு ஆபத்தாக முடிவடைந்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நினைக்க வேண்டிய, நாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் எப்படி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், நீ யாரை தந்தாலும், எவர்களை எங்களுக்கு நீ தலைவராக தந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல எண்ணத்தையும் நீ அவர்களுக்கு கொடு என்றுதான் நாம் என்ன செய்யணும்? துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சிறந்த நாட்களாக வருங்காலத்தை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அருமையானவர்களே, அந்த தேர்தல் முடிந்த கையோடு அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று ஹாஜிமார்கள் எல்லாம் பயணத்தின் ஏற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நம்ம ஊரிலே மட்டும் அல்லாஹ்வினுடைய பெரிய கிருபை 15 நபர்களுக்கு மேலாக ஹஜ்ஜி செய்ய காத்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா உலகமெங்கும் இருந்து செல்லக்கூடிய, நிற்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளாக செல்ல இருக்கக்கூடிய அத்துணை ஹாஜிமார்களினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹாஜிமார்கள் அதற்கான வழிகோல், அதற்கான முன்னேற்பாடுகளிலே மிக முக்கியமான அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பொறுமை, சகிப்புத்தன்மை என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் கட்டிச்சாதம் எடுத்துக்கொள்கிறீர்கள், உங்களுக்காக தேவைப்படக்கூடிய உணவு, மற்ற உடைமைகளை எடுத்துக்கொள்வதோடு மிக முக்கியமாக இந்த பொறுமையையும் இந்த சகிப்பு தன்மையையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமாக அந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ் கஅபத்துல்லா தன்னுடைய இறை இல்லத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறான் பாருங்கள். இன்ன அவ்வல பைத்தி ஊதிய லின்னாசி லல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதல் லில் ஆலமீன். அகிலத்தார்களுக்கே நேர்வழி காட்டக்கூடிய,
பக்கா என்ற முபாரக்கான பரக்கத் பொருந்திய ஒரு இல்லத்தை மக்களுக்காக நான் முதல் இல்லமாக நான் அமைத்து தருகிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை எடுத்து வைக்கிறார். ஹஜ்ஜி அந்த இல்லத்தை நோக்கித்தான் மக்கள் எல்லாம் பயணிக்கிறார்கள். இந்த ஹாஜிமார்களை வழி அனுப்பி வைப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு சுன்னத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வழிகாட்டி தந்த மிக சிறப்பான ஒரு செயல்முறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு வரக்கூடிய அந்த சமயத்தில் மதீனாவிலே ஏராளமான பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காணாமல் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள், நபியை ஏற்றிருந்தார்கள். ஆனாலும் கூட யூதர்கள் நிறைய பேர்கள் இருந்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் பெருமானாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த இறை இல்லத்தை முதல் இல்லமாக தன்னுடைய இல்லமாக அறிமுகப்படுத்தினாலும் கூட பெருமானாரை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த யூதர்கள் இஸ்லாத்தின் மீது உண்டான ஒரு பிரியம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு கட்டளையிட்டான், உங்களுடைய கிப்லாவை நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான கிப்லா மஸ்ஜிதுல் அக்ஸாவாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வினுடைய உத்தரவு வர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. இந்த கிப்லாவை, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி உண்டான அந்த கிப்லாவை யூதர்கள் எல்லாம் பெருமை அடித்தார்கள். எங்களுடைய மஸ்ஜிதுல் அக்ஸா தான் முதல் கிப்லாவாக இருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு பெருமை அடித்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியிலே பரவலாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் நபிமார்களினுடைய கிப்லாவாகவும் இருந்தது என்றும் சொன்னார்கள். இதுதான் பழமையான கிப்லா என்றும் அவர்கள் சொன்னார்கள். இந்த விஷயத்தை மறுப்பதற்காகவே அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை இறக்கி கொடுத்தார். இல்ல பழமையான கிப்லா என்பது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல, பைத்துல் முகத்தஸ் அல்ல, என்னுடைய இறை இல்லம் கஅபத்துல்லா தான். இன்ன அவ்வல பைத்தி உதிய லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதல் லில் ஆலமீன் என்ற மிக சிறப்பான ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி கொடுத்தார். யூதர்கள் எல்லாம் வாயடைத்து போனார்கள், அவர்களால் பேச முடியவில்லை. கஅபா தான் எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திற்குமான மிகச் சிறந்த ஒரு இடமாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான். மலக்குமார்களுக்கான கிப்லாவாகிய காபாவிற்கு நேர் மேலாக மஸ்ஜிதுல் மஅமூர் என்ற ஒரு இறை இல்லம் இருக்கிறது. அது மலக்குமார்களினுடைய கிப்லா, உலக மக்களினுடைய கிப்லா. சில காரணங்களுக்காக அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை பைத்துல் முகத்தஸை ஏற்படுத்தினாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய முழுமையான பிரியம், ஆசை கஅபாவாகத்தான் இருந்தது. அல்லாஹ் தஆலா அதை பற்றியான ஒரு ஆயத்தை கூட தொடர்ந்து நீண்டதொரு ஒரு வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கது நரா தகல்லுப வஜ்ஹக ஃபிஸ் ஸமா என்ற ஒரு வசனத்தின் தொடரில்லை. ஆக மொத்தத்திலே முதல் இல்லம், முதல் வணக்க ஸ்தலம் அல்லாஹ்வுடைய இறை இல்லம் கஅபா என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். மலக்குமார்களால் கட்டப்பட்டது என்பதையும் ஹதீஸின் மூலமாக நம்மால் அறிய முடிகிறது. அதே போன்று நபிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய கிப்லாவும் அல்லாஹ்வுடைய இறை இல்லமாகத்தான் இருந்தது. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள், ஹஜ் செய்திருக்கிறார்கள், இபாதத் செய்திருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக மட்டுமே அது அமைய பெற்றதை தவிர காலம் முழுக்க அந்த பைத்துல் முகத்தஸ் கிப்லாவாக இல்லை. காலம் முழுக்க எல்லா காலத்திற்கும் எல்லா மக்களுக்குமான கிப்லாவாக அல்லாஹ்வுடைய இறை இல்லம் மட்டும்தான், காபா மட்டும்தான் கிப்லாவாக அமைய பெற்றிருக்கிறதை நம்மால் அறிய முடிகிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸை நோக்கி கிட்டத்தட்ட 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் மட்டுமே கிப்லாவாக ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானாரினுடைய ஏக்கம், அந்த ஆசை, பெருமானாரினுடைய விருப்பம் காபாவாக இருந்ததனால் ஒரு அசர் தொழுகையிலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி கொடுத்தான். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், உங்களுடைய கிப்லாவாக
புண்ணியம் மிகுந்த புனிதமான காபாவை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 4 ரக்காத் தொழுகையிலே 3வது ரக்காத்தாக காபாவை நோக்கி தொழுக ஆரம்பித்தார்கள். 2 ரக்காத் பைத்துல் முகத்தஸை நோக்கி இருக்க, மீதம் உண்டான 2 ரக்காத்துகள் காபாவை நோக்கி இருக்கிறது. அந்த அடையாளம் இன்றைக்கும் கிப்லத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல், மதீனாவுக்கு அருகாமையிலே 5 கிலோமீட்டர் தொலைவிலே கிப்லத்தைன் என்ற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகை நடத்திய அந்த பள்ளிவாசல் ஆரம்பத்தில் 2 ரக்காத்துகள் பைத்துல் முகத்தஸை நோக்கி இருந்தது, 2 ரக்காத்துகள் காபாவை நோக்கி இருந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம், அந்த அடையாளங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அங்கே சென்றால் பார்க்கலாம். இதெல்லாம் மிகச்சிறந்த ஒரு அடையாளமாக அல்லாஹ் தஆலா காபாவினுடைய யதார்த்த நிலையை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். அங்கேயான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அவ்வளவு புனிதமான ஒரு இடம் அல்லாஹ் முதல் இல்லமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை தொடர்ந்து சொல்கின்றான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம். இந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லம் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே ஏராளமான அத்தாட்சிகளை உங்களுக்கு படிப்பினையாக நான் வைத்திருக்கிறேன் என்கிறார். ஏராளமான படிப்பினை. என்ன அப்படி ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது? ஹஜ்ர் அல் அஸ்வத், இது சுவர்க்கத்தினுடைய ஒரு கல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், இந்த கல் சுவர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்டது. மக்களினுடைய பாவங்கள் எல்லாம் அது உள்ளிழுத்து கொண்டு தன்னுடைய தூய்மையான வெண்மையை, பரிசுத்தத்தை மக்களுக்கு கொடுக்கிறது. ஆகவேதான் இந்த கல் கருப்பாகிவிட்டது. மக்கள் எல்லாம் தூய்மையானவர்களாக, பாவமற்றவர்களாக அந்த கல் ஆக்கிவிடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார். ஒரு தடவை ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஹஜ்ர் அல் அஸ்வதுக்கு முத்தமிடுகின்ற போது இந்த வார்த்தையை சொன்னார்கள். ஹஜ்ர் அல் அஸ்வதே, நீ எல்லாம் ஒரு சாதாரண கல்லுதான், நீ ஒரு சாதாரணமான ஒரு கல்லுதான். என்னுடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உனக்கு முத்தமிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நான் உனக்கு முத்தமிடுகிறேன் என்று ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். பின்னால் இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களினுடைய முதுகிலே அப்படியே கையை வைக்கிறார்கள். முதுகிலே கையை வைத்து சொல்கிறார்கள், கலிஃபா அவர்களே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த கல் என்ன சாதாரணமான கல்லா? நாளை மறுமையிலே எல்லா மக்களுக்குமான சாட்சி சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கல்லாக இருக்கிறது. நாளை மறுமையிலே மக்களுக்காக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு கல் இந்த கல் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், லௌலா அலியுல் லஹலக உமர். அலி மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உமர் அழிந்திருப்பார் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் கவலையோடு அந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கல்லை குறித்து ஏராளமான சிறப்புகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய பட்டோலையையும் அந்த கல்லிலே தான் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த கல்லுக்கு முசாஃபாக முத்தமிடுகிறார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய வலக்கரத்திலே முத்தமிட்டார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கல் ஹஜ்ர் அல் அஸ்வத் கல். அந்த இடத்திலே துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய அந்த துஆக்களை எல்லாம் கபூலாக்குகிறார். ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா தன்னுடைய இல்லத்தை சுற்றி அமைத்து வைத்திருக்கிறான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மக்கள் எல்லாம் அந்த ஹஜ்ஜினுடைய ஆர்வத்திலே வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், தஅஜ்ஜிலு இலல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், ஹஜ்ஜிக்காக நீங்கள் விரைந்து செல்லுங்கள். ஃபஇன்ன அஹதகும் லா யத்ரி மா யுரிது லஹு. ஹஜ்ஜிக்கான ஒரு சூழல், ஒரு ஏற்பாடு, அந்த தகுதி நீங்கள் பெற்றுவிட்டால் நீங்கள் அதற்காக தள்ளி போடாதீர்கள். ஹஜ்ஜை உடல் ரீதியாக
பொருள் ரீதியாக, மன ரீதியாக, ஆரோக்கியத்தின் மூலமாக நீங்கள் தகுதி பெற்றுவிட்டால், ஹஜ்ஜிக்கான ஒரு சூழலிலே நீங்கள் வந்துவிட்டால், ஹஜ்ஜை நீங்கள் தள்ளி போடாதீர்கள். ஹஜ்ஜிக்கான ஒரு சூழலை நீங்கள் பிந்தி வைத்து விடாதீர்கள். அடுத்த ஆண்டு போகலாம், அடுத்த ஆண்டு போகலாம் என்று தயவு செய்து நீங்கள் தள்ளி போடாதீர்கள். அதற்கான ஏற்பாடு உங்களுக்கு கிடைக்க பெற்று விட்டால் ஹஜ்ஜிக்காக நீங்கள் உடனேயே தயாராகுங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அதற்கு பிறகு ஹஜ்ஜிக்காக என்ன முயற்சி செய்தாலும் உங்களுக்கான தடை எப்படி வரும் என்று தெரியாது. ஆகவே நீங்கள் ஹஜ்ஜை நீங்கள் தள்ளி போடாதீர்கள். எப்படி வேணும், நீங்கள் தள்ளி போடுகின்ற போது ஹஜ்ஜி செல்வதற்கான தடைகள் உங்களை தடுத்துவிடும். அதை நீங்கள் உணர மாட்டீர்கள், அறிய மாட்டீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இன்றைக்கு உலகம் முழுக்க இருந்த அந்த தேட்டம், காபாவினுடைய ஆசை, அல்லாஹுவை பார்க்க வேண்டும், அந்த அந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை காண வேண்டும் என்று துடிக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கிறது. எல்லோருக்கும் அந்த ஆசை, பேராவல் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எவர்களை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே அந்த பாக்கியங்கள் கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய நன்மைகளை அங்கே வைத்திருக்கிறார். ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் அல்லாஹு தஆலா ஏராளமான நன்மைகளை அங்கே வைத்திருக்கிறார். ஹஜ்ஜி கடமை நிறைவேற்ற வேண்டுமானால் பைத்துல் முகத்தஸிலே போய் நிறைவேற்ற முடியாது. நோன்பு எங்க வேண்டுமானாலும் இருந்து வைத்துக் கொள்ளலாம், தொழுகை எங்க வேண்டுமானாலும் நிறைவேற்றிக் கொள்ளலாம், ஜக்காத் சதக்காக்கள் எங்கேயும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே மட்டுமே நிறைவேற்ற முடியும். அங்கே தவிர மற்ற இடங்களுக்கு சென்று நான் ஹஜ் செய்கிறேன் என்று சொல்லவே முடியாது. மலேசியாவுக்கு போனால் நான் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லலாம், தொழுகிறேன் என்று சொல்லலாம், ஜக்காத் கொடுக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் ஹஜ் செய்ய முடியுமா? முடியாது. அந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே மட்டும்தான் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் என்பதிலே நாம் தெளிவாக உணர வேண்டும். அந்த அளவுக்கான ஒரு புனிதத்துவம் வாய்ந்த ஒரு இடம்தான் அல்லாஹ்வுடைய இறை இல்லம். அல்லாஹ் தஆலா ஏராளமான சிறப்புகளையும் அங்கே வைத்திருக்கிறார். மக்காமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய மிகச் சிறந்த ஒரு இடம். காபாவை கட்டுகின்ற போது அவர்கள் நின்ற அந்த பாதங்கள் நின்ற அந்த இடங்களை நாம் பார்க்கலாம். மிக உயரமான ஒரு கட்டிடம் அல்லாஹ்வுடைய இறை இல்லம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் நம்முடைய உயரம் இருக்கிறது. ஆனால் அந்த காபாவை முழுமையாக கட்டி முடிப்பதற்காக லிப்டை போன்று அந்த பாதங்கள் நின்ற அந்த கல் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு உயர்த்தி கொடுத்தது. அதற்கான அத்தாட்சியும் மக்காமை இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய காலடி தடங்கள் பதித்த அந்த கல்லையும் அங்கே பார்க்கலாம். அந்த இடம் துஆ மக்பூலாக ஆக்கப்படக்கூடிய ஒரு இடம். அல்லாஹ் அந்த இடத்திலே வைத்து துஆ செய்தால் அந்த துஆக்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். எவ்வளவு செய்திகளை அல்லாஹ் குர்ஆனிலே தன்னுடைய இறை இல்லத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார். ஒமன் தகலஹு கான ஆமினா, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே உள்ளே நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பாதுகாப்பு பெற்றவர்களாக, நிம்மதி பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஃபத்ஹ் மக்காவிலே நாம் அந்த சம்பவங்களை பார்க்கலாம். எவ்வளவு பெரிய விரோதிகள் எல்லாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த காபாவிலே இருந்தார்கள். எண்ணற்ற தொல்லைகள் கொடுத்தார்கள். பெருமானாரினுடைய உயிரை பறிப்பதற்காக துடித்தார்கள். அந்த மக்கள் எல்லாம் ஃபத்ஹ் மக்காவினுடைய அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காபாவில் நுழையக்கூடிய சமயத்தில் அந்த மக்கள் இருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனிதரையும் பழிவாங்கவில்லை. காரணம், ஒமன் தகலஹு கான ஆமினா, எவர்கள் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே நுழைந்து விட்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு வந்து விட்டார்கள். வேட்டையாடப்படக்கூடிய விலங்குகள் கூட உள்ளே நுழைந்தால் அவைகளை தொடக்கூடாது. முயல்கள், புறாக்கள் உள்ளே இருந்தால் அவைகளை நாம் தொடக்கூடாது. மனிதர்கள் மட்டுமல்ல, எவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் நுழைந்து விட்டதோ, காபாவிற்குள் நுழைந்து விட்டதோ அவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் வலயத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபாவிலே இருந்த அந்த விரோதிகள் அத்துணை பேர்களையும், எதிரிகள் அத்துணை பேர்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். அந்த மன்னிப்பின் விளைவு என்ன ஆனது? பெருமானாரினுடைய அந்த நற்குணத்தை உணர்ந்தவர்களாக அத்துணை மக்களும் இஸ்லாத்திலே ஏற்றார்கள், ஹிதாயத்திலே வந்து விட்டார்கள், முஸ்லிமாக மாறினார்கள்.
பெருமானாரினுடைய அந்த சகிப்பு தன்மை, பொறுமை. ஒமன் தகலஹு கான ஆமினா, அல்லாஹ்வுடைய அந்த இறை இல்லம் எல்லா மக்களுக்கும் அபயம் அளிக்கக்கூடிய ஒரு இல்லமாக அது இருக்கிறது. அருமையானவர்களே, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா காபாவிற்கு அழைச்சிட மாட்டான். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். நம்முடைய குடும்பத்திலே, வீட்டிலே ஒரு விசேஷம், பார்த்து பார்த்து அழைக்கிறோம். கூடிவிடக் கூடாது, விடுபட்டு விடக்கூடாது. யாரை தேர்ந்தெடுத்து அழைக்கணுமோ அவர்களை எல்லாம் பெயர்கள் பட்டியல் போடுகிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வும் தன்னுடைய இல்லத்திற்கு வரவழைப்பதற்காக மக்களை பட்டியல் போடுகிறார். அல்லாஹ் நம்முடைய பெயர்களையும் அதிலே பதிவு செய்யட்டுமாக தேர்ந்தெடுத்து தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கிறார். எல்லாரையும் அழைக்கல. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கிறோம். ஒருத்தன் ஈமான் இல்ல, முஸ்லிம் இல்ல, முஸ்லிமாக இல்ல, ஈமான் இல்ல, ஆனா அவன் தொழுகிறான், தொழுகை போன்று நடிக்கிறான், அவன் முஸ்லிமை போன்று நடிக்கிறான். நாம் ஏற்றுக்கொள்கிறோம். தெரியாமல் இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நோன்பு நோக்கிறான், ஜகாத் சதகாக்கள் கொடுக்கிறான், தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்துகிறான். உண்மையிலே இல்லாவிட்டாலும் நாம் வெளியிலே பார்க்கின்ற போது அவன் ஒரு முஸ்லிம் என்று நம்புகிறோம். ஆனால் இந்த ஹஜ்ஜினுடைய விஷயத்துல ஈமான் இல்லாம உள்ள நுழைய முடியாது. முஃமின் இல்லாம அவன் உள்ளே நுழைய முடியாது. முஸ்லிம் இல்லாம அவன் உள்ளே நுழைய முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு இல்லமாக தன்னுடைய இல்லத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றார். தேர்ந்தெடுத்து எல்லாரையும் அழைக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே காபாவை கட்டுவதற்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய குடும்பத்தை அங்கே தன்னந்தனியாக விட்டு வருகிறார்கள். வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மறைமுகமாக இருந்து துஆ செய்கிறாங்க. மறைமுகமாக இருந்து துஆ செய்கிறார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய இல்லத்திலே நான் வசிக்க விட்டு விட்டு வந்திருக்கிறேன். பிவாதின் கைரி தி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், புனிதமான உன்னுடைய இல்லத்திற்கு அருகிலே, புனிதம் வாய்ந்த காபாவினுடைய அருகிலே எந்த விவசாயமும் இல்லாத, எந்த தண்ணீருக்கான உத்தரவாதமும் இல்லாத அந்த வெட்ட வழி பாலைவனத்திலே நான் என்னுடைய பிள்ளைகளை விட்டு வசிப்பதற்காக விட்டு வந்திருக்கின்றேன். இன்னைக்கும் பாருங்க, அந்த மக்காவுல சுற்றி எங்குமே கிணறு கிடையாது, கிணறு இல்ல. ஆனால் தண்ணி எங்கிருந்து வருகிறது? வெளியில் இருந்து தான் வருகிறது. ஆனால் போகக்கூடிய லட்சோப லட்ச ஹாஜிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய அந்த தண்ணீர் எவ்வளவு பெரிய மகத்துவம் நிறைந்த ஜம்சம் தண்ணீர். 5 அடி ஆழம் தான், அதுதான் கிணறு என்று ஒரு பெயர். மற்ற எங்குமே காபாவை சுற்றி எங்குமே கிணறு கிடையாது, எங்குமே ஊற்று கிடையாது. எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் தன்னுடைய இல்லம் இருக்கக்கூடிய அந்த காபாவை சுற்றிலும். யோசித்து பார்க்கிறோம். அடுத்ததாக துஆ செய்கிறார்கள். புனிதமான அந்த இடத்திலே, விவசாயம் இல்லாத அந்த இடத்திலே என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய பிள்ளைகளை வசிப்பதற்காக விட்டு வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ரப்பனா லியுகீமஸ் ஸலாஹ், உன்னை தொழுகுவதற்காக விட்டு வைத்திருக்கிறேன், உன்னை வணங்குவதற்காக விட்டு வந்திருக்கிறேன், உன்னுடைய கட்டளையை நான் ஏற்றிருக்கிறேன். அடுத்து சொல்றாங்க, துஆ கேக்குறாங்க, ஃபஜ்அல் அஃபீதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம், தஹ்வி இலைஹிம், மக்களில் இருந்து ஒரு கூட்டத்தார்களை நீ இங்கே வர வைப்பாயாக. எப்படிப்பட்ட தஹ்வி இலைஹிம், அவர்களின் மீது பிரியம் கொள்ளக்கூடிய வகையிலே, அவர்களுக்கு துணையாக. தஹ்வி என்பதற்கான ஒரு அர்த்தம் சொல்கிறார்கள். மலையிலிருந்து, செங்குத்தாக இருக்கக்கூடிய மலையிலிருந்து ஒருவனை உருட்டி விட்டால் எப்படி வேக வேகமாக உருண்டு உருண்டு எப்படி தரைக்கு வந்து சேருவானோ, அதே அர்த்தத்தை தரக்கூடிய தஹ்வி என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். எந்த மூலையில் இருந்தாலும் மிக வேகமாக என்னுடைய இல்லத்தின் பக்கம், என்னுடைய குடும்பம் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நீ வர வைப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அன்றைக்கே துஆ செய்தார்கள். அந்த கூட்டம் தான் இன்றைக்கு ஹாஜிமார்களாக, உம்ரா செய்யக்கூடிய ஹாஜிமார்களாக, ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்திலேயும் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்ட எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்தார். வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத், பழங்களிலே எத்தனை வகை பழங்கள் இருக்கிறதோ
அத்துணை பலங்களையும் நீ அவர்களுக்கு உண்ண கொடுப்பாயாக. துஆ செய்றாங்க. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இது. அங்க பார்த்தா சுப்ஹானல்லாஹ், நம்ம ஊர்ல கிடைக்காத பார்க்காத அந்த கனிவர்க்கங்களை எல்லாம் அங்க பார்க்கலாம், சாப்பிடலாம். அது நம்ம ஊரு டேஸ்ட் இருக்காது. அதை விட பன்மடங்கு சுவையான பலன்களை அல்லாஹ் அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அன்றைக்கு துஆ செய்த அந்த துஆவின் பலன் தான் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த கனிவர்க்கங்கள் அங்கே இடம்பெயர செய்திருக்கிறார். அல்லாஹ் ஏற்பாடு. எல்லாம் மிகப்பெரிய அற்புதங்கள் நம்மால் காண முடிகிறது. போன அத்துணை ஹாஜிமார்களும் எந்த விதமான அற்புதங்களையும் காணாமல் வரமாட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே கண்டு வருவார்கள். சொல்ல போனால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அங்கே நடந்த அந்த நிகழ்வுகள், அந்த அற்புதங்கள் எல்லாம். ஏன் தெரியுமா? லஅல்லஹும் யஷ்குரூன். ரப்பே, உனக்கு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். அவர்களை நீ பட்டினி போற்றாத, அவர்களுக்கான நீ உணவை கொடு. மக்காவுக்கு போயிட்டு வந்து நான் பட்டினியாக இருந்தேன் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா எனக்கான ரிஸ்கை அல்லாஹ் எனக்கு தந்தான், எனக்கான உணவை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், அப்படிதான் வந்து சொல்வார்களே தவிர, ஏன்னா அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக போகிறார்கள். சில பேர்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். காரணம் அவர்கள் தவறான ஒரு நிலையில இருந்திருப்பார்கள். அதற்கான தண்டனைகளையும் அல்லாஹ் அங்கே அவ்வப்போது கொடுத்து கொண்டுதான் இருப்பான். அதில் மாற்று கருத்து இல்லை. தவறு செய்யக்கூடியவர்கள் இல்லாமல் அங்கே இல்லை. தவறு செய்தால் தவறு செய்யக்கூடியவர்களும் அங்கே இருப்பார்கள். ஆனால் அதற்கான தண்டனைகளையும் அனுபவிப்பார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா ஒரு நன்மைக்கு, ஒரு நற்காரியத்திற்கு 1,00,000 நன்மை கொடுக்கிறானோ, அதே போன்று ஒரு தவறுக்கு 1,00,000 தவறையும் அங்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானார். சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளமான செய்திகள் இருக்கிறது. வரும் காலங்களிலே ஹஜ்ஜுடைய காலமாக இருப்பதால் ஹஜ்ஜி சார்ந்த அந்த செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அத்துணை பேர்களுக்கும், நம்முடைய உறவுகளுக்கும், நம்முடைய வாரிசுகளுக்கும் இது போன்று உண்டான உன்னதமான சிறந்த ஹஜ்ஜுடைய பாக்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஹஜ்ஜிக்காக என்ன கூலியை அல்லாஹ் வழங்குவான் என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களோ, அத்தகைய மகத்தான சொர்க்கத்தை ஹஜ்ஜிக்கான கூலியாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி